இன்னைக்கு நிறைய பேரோட மைண்ட் செட்டப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்? மினிமம் நீங்க 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலே உங்களுக்கு இந்த கிளைம் எடுத்துக்க முடியும். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களோட சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சினா கேஷ்லெஸ் மூலியமா நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சினால நீங்க சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால உங்க சைல்டு எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட்ஸ் அது போன கோல்ஸ் எல்லாமே டிலே ஆகும். வைஸா டிசைட் பண்ணி இமிடியேட்டா ரைட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியை செக்யூர் பண்ணுங்க. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உங்க ஹெல்த் சேஃப்கார்ட் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃபினான்ஸையும் சேஃப்கார்ட் பண்ணுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த வீடியோல டீடைலா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேரோட மைண்ட் செட்டப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்? என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு நான் ஃபினான்ஷியலா ப்ரிப்பேரா இருக்கேன், நான் எதுக்கு அன்னெசரியா பிரீமியம் பே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சடன் இல்னஸ்னால ஒரு சர்ஜரிஸோ இல்ல ஒரு மேஜரா ஆக்சிடென்ட் ஆகும்போது உங்களுக்கு லாக்ஸ் கணக்குல ஹாஸ்பிடல் பில் வரும். இதனால நீங்க டெட் ட்ராப்லயும் மாட்டிப்பீங்க. நீங்க உங்க டிபெண்டன்ட் ஃபேமிலி அண்ட் பேரண்ட்ஸ் இரண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ரைட் சாய்ஸா இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இன்னைக்கு ஏன் அவசியம்னு பார்க்கலாம். மேஜரா ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட் கவர் ஆகுது. அதாவது ஐசியூ சார்ஜஸ், ரூம் ரெண்ட், டாக்டர் ஃபீஸ், சர்ஜரிஸ், அதர் மெடிக்கல் பில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கவர் ஆயிரும். மினிமம் நீங்க 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலே உங்களுக்கு இந்த கிளைம் எடுத்துக்க முடியும். மெயினா நீங்க கேஷ்லெஸ்ஸா இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பில்ஸையும் நீங்க கிளைம் பண்ண முடியும். அதாவது நீங்க ஏதாவது ஒரு அட்மிஷன் ஆறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 60 டேஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டையும் நீங்க கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள ட்ரீட்மெண்ட்ஸையும் நீங்க போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பில்ஸ்ல நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். கிரிட்டிக்கல் இல்னஸ் லைக் மேஜர் லைஃப் சேவிங் சர்ஜரிஸ், மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கும். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களோட சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சினா கேஷ்லெஸ் மூலியமா நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணி பீஸ் ஆஃப் மைண்டையும் கொடுக்குது. எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம எக்ஸ்பென்ஸை பத்தி எந்த கவலையும் இல்லாம பெஸ்ட் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலை நீங்க சூஸ் பண்ண முடியும் நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருந்தீங்கன்னா. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லைன்னா நீங்க என்னென்ன டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்க்கலாம். எமர்ஜென்சினால நீங்க சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால உங்க சைல்டு எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட்ஸ் அது போன கோல்ஸ் எல்லாமே டிலே ஆகும். நீங்க உங்க ட்ரீட்மெண்ட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களால பெஸ்ட் ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ண முடியாம கூட போகலாம். லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங்னால மேஜர் லோன் ட்ராப்ல கூட நீங்க மாட்டிப்பீங்க. ஃபியூச்சர்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முடியாது. ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னால உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் வரும். இதே உங்களுக்கு மேஜரான இல்னஸ் சர்ஜரிஸோ பண்ணியிருந்தாங்கன்னா உங்க பாலிசியை த்ரூ பண்ண முடியாம கூட போகலாம். அதனால ஹெல்த்தியா இருக்கும் போது உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை கண்டிப்பா பிளான் பண்ணணும். எப்படி உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். நீங்க ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் உள்ள மாதிரியான பிளான்ஸை பார்க்கலாம். முக்கியமா ரூம் ரெண்ட் அதாவது லிமிடேஷன் இல்லாத பாலிசியை நீங்க சூஸ் பண்ணணும். ஒயிட் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் உள்ள மாதிரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்க சூஸ் பண்ணணும். உங்களோட சம் அஷ்யூர்ட் அன்லிமிட்டட் உள்ள பிளானை கூட நீங்க தேர்வு செய்யலாம். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் கம்மியா உள்ள மாதிரியான பாலிசிஸை நீங்க சூஸ் பண்ணணும். சில ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் லைக் டயபெட்டிக், பிபி, கொலஸ்ட்ரால், ஆஸ்மா இது போன்ற டிசீஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் மந்த்லயே கவர் பண்ற மாதிரி பாலிசிஸ் இருக்கு. அந்த மாதிரி பாலிசி கூட நீங்க சூஸ் பண்ணலாம். நீங்க எடுத்துக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஃபாஸ்ட் அண்ட் சிம்பிள் கிளைம் ப்ரொசீஜரா இருக்கணும். இன் கேஸ் ஆஃப் கிளைம் வரும்போது உங்களுக்கு இமிடியேட்டா கவரேஜும் ஆகிற மாதிரி பிளானை நீங்க பார்க்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்க எக்ஸ்பென்ஸா நினைக்காம உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷனா கன்சிடர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ரைட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணுங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் worry பண்ணாம வைஸா டிசைட் பண்ணி இமிடியேட்டா ரைட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியும் செக்யூர் பண்ணுங்க. நீங்க ரைட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்றதுக்கு நான் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். என்னோட சேனல்ல சைல்டு எஜுகேஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பத்தி டீடைலான வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.